ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு அருமையான கார தோசைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அடுத்து வந்து அதையும் உள்ள சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மணத்துக்காக ஒரு கைப்பிடி அளவு நல்ல கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு இதோட பச்சை மணம்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட பேஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் நம்மளோட தோசைக்கல்லை நல்லா ஆவி பறக்க சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணியை தெளித்து நம்மளோட தோசைக்கல்லை ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் அது மேலே அழகாக ஊற்றி நல்ல ஒரு தோசையை ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் அது மேலே நல்ல மெல்லமாக சேர்த்துக்கலாங்க. மாவு கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக அந்த தோசை வெந்ததும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.